கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கன்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். பாருங்க, பெலிஸ்தியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. பெலிஸ்தியர்கள் யூதர்களை ஆளுகை செய்கிறார்கள். ஆனால் தேவன் யூதர்களை ரட்சிக்கும்படி பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சிம்சோனை எழுப்புகிறார். இப்போ சிம்சோன் நிமித்தமாக பெலிஸ்தியர்கள் பாதிக்கப்படும் பொழுது பெலிஸ்தியர்கள் சிம்சோனை பிடிக்கும்படி தேடி யூத பட்டணத்துக்குள்ளே வராங்க. அப்போ அவர்கள் யூத பட்டணத்து ஜனங்கள் கேட்குறாங்க, ஏன் காரணம் இல்லாமல் எங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வாரீங்க? அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, எப்பா உங்களோட யுத்தத்துக்கு வரணுங்கிறது எங்கள் விருப்பம் இல்லை, சிம்சோனாலே எங்களுக்கு தலைவலி இருக்குது, நீங்கள் அவனை எங்கள் கையில் பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அமைதியாக திரும்பி போயிடுறோம். இப்போ யூதர்கள் மக்களில் அவர்களுடைய மூப்பர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க போய் சிம்சோனை பிடிக்கிறதுக்கு அவன் ஒளித்திருக்கிற கன்மலைக்கு போகிறாங்க. அப்போது சிம்சோனை பார்த்து சொல்கிறாங்க, பெலிஸ்தியர்கள் நம்மளை ஆளுகை செய்கிறாங்கன்னு உனக்கு தெரியாதாப்பா? ஏன்பா நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற? இப்போ நாங்கள் உன்னை பிடிச்சி பெலிஸ்தியர் கையில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இப்போது சிம்சோன் அவர்களை பார்த்து கேட்பான், நீங்கள் என்னை பிடிச்சி பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்களே எனக்கு விரோதமாக எழும்பி என் மேலே விழுந்துட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். யோசித்து பாருங்கள், பெலிஸ்தியர்ட்டு என்னை பிடிச்சி கொண்டு கொடுங்க, அதுக்கு நான் தடை பண்ணலை, ஆனால் நீங்கள் என்னை கொன்று போட மாட்டீங்களா அப்படின்னு சிம்சோன் கேட்கும் பொழுது அங்கே யூதர்களின் மூப்பர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உன்னை கொன்று போட மாட்டோம்ப்பா, எங்கள் கை உனக்கு விரோதமாக வராது, உன்னை கட்டி அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துரும். பாருங்கள், சிம்சோனை புது கயிறினால் கட்டி பெலிஸ்தர் இடத்தில் கொண்டு ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? தன் சொந்த சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொன்று போடக்கூடாது என்பது தேவ சித்தம். பிரியமானவர்களே, ஏசப்பா கிருபையில் கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் இன்றைக்கி நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பார்க்குற பெரிய அநீதி என்ன தெரியுமா? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு விரோதமாக எரிச்சல் அடைகிறான். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு விரோதமாய் எழும்புகிறான். ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன் இன்னொரு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பி குறை சொல்லி குற்றப்படுத்தி ஒருவேளை பகைக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய உலகத்தில் விசுவாசிக்கு எதிரி யாருன்னா விசுவாசி தான். ஒரு ஊழியக்காரனுக்கு எதிரி யாருன்னா ஊழியக்காரன் தான். ஏன்னு சொன்னால், நமது சத்திய வேதம் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? ஒண்டிக்காரனாக இருப்பதை விட 2 பேராக இருப்பது நல்லது. ஏன்? ஒருத்தன் விழுந்தா இன்னொருத்தன் தூக்கி விடுவான். அப்போ கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் விழுகிறவர்களை தாங்குகிற தேவன், மடங்கடிக்கப்பட்டவர்களை கை தூக்கி விடுகிற தேவன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி வராமலே இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு உத்தரவாதம் தரலையே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ ஆண்டவரே ஒரு நீதிமான் விழுந்து போவான், நான் கை தூக்கி விடுவேன்னு எழுதி வைத்திருக்கும் பொழுது, இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் விழுந்து போன நம்முடைய சகோதரனையும் சகோதரியும் தூக்கி விடணுமா வேண்டாமா? ஐயா, ஒரு சபை இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குது. அந்த சபையில் நீங்கள் ஒரு 100 பேர் இல்லை 500 பேர் விசுவாசிகளாக இருக்கிறீங்க. ஒரு விசுவாசி குடிவரியில் ஏதோ விழுந்துட்டான், இல்லை ஒரு வேசித்தனத்தில் விழுந்துட்டான், இல்லை ஏதோ லஞ்சம் வாங்கிட்டான், இல்லை கோபத்தில் யாரையோ அடிச்சிட்டான், இல்லை ஒரு மதியினத்தில் யாரையோ கொலை பண்ணிட்டான். ஒரு விசுவாசி தேவனுக்கு விரோதமாக இயலாத பாவத்தை செய்துட்டான். சக விசுவாசிகளாகி நம்ம நினச்சினோம், ஐயையோ அவன் கொலகார பையப்பா, அவன் பொம்பளை பொறுக்கிப்பா, அவன் குடிகார பையப்பா, அவன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஒதுக்கி தள்ளிடணுமா? அப்படி தான் வேதம் சொல்லுதா? இல்லை. நம்ம பாடுறோமே, பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர் பாரி. யோசித்து பாருங்க, அப்போ இயேசு பாவிக்கு புகழிடம் என்று சொல்லும் பொழுது, பாவத்துக்கு பரிகாரி இயேசு என்று சொல்லும் பொழுது,
விழுந்து போனவனை யார் தூக்கி விடுவான்? மடங்கடிக்கப்பட்டவனை யார் தூக்கி விடுவான்? வஞ்சிக்கப்பட்டவனை யார் காப்பாற்றுவா? சொல்லுங்க. இன்றைக்கு சபை இந்த காரியத்தை செய்யலை. தேவனுக்கு பயப்படுகிற விசுவாசின்னு சொல்லுகிறவர்களும் இந்த காரியத்தை செய்யலை. இன்னைக்கு நான் 32 வருஷம் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்க்குற காரியம் என்னன்னா, ஒரு விசுவாசியே அழிக்கிறான். ஒரு ஊழியக்காரனையே அழிக்கிறான். ஐயா, விழுந்து போயிட்டான்னா அவனை தேடி போய் அவன்கிட்ட அன்பா பேசுங்க, அவனை தூக்கி விடுங்க, அவனை அழைச்சிட்டு வாங்க, அவனிடத்துல அன்பு செலுத்துங்க. சகோதரனுக்கு விரோதமாக எழும்பாதீங்க. இங்கே சிம்சோனால தான் பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியும். ஆனால் யூதர்கள் சிம்சோனை கொண்டு போடவில்லை, பெலிஸ்தேற்றை கட்டி கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால சிம்சோனை கட்டியிருந்த கயிறுகள் அப்படி தெரித்து போய் அவன் கழுதையின் பச்சை தாடை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் எழும்பி பேசாமல் இருந்தால் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவம் வளர்ந்து பயனடையும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது கிறிஸ்தவ பெயரை தரித்தவன் இல்லை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவர்களெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறவங்க கிறிஸ்தவங்க இல்லை. நல்லா புரியணும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு விழுந்து போன கிறிஸ்தவனை தூக்கி எடுக்கிற இருதயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த இருதயம் இருந்தால் தான் உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். நான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களுக்குள்ள பார்க்குறேன், மாய்மாலமான கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அன்பில்லாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, மன்னிக்காத கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு விரோதமாக எழும்ப மாட்டேன். அவன் பாவமே செஞ்சிருந்தாலும் விழுந்து போயிருந்தாலும் அவனை குற்றப்படுத்தி புறம்பே தள்ள மாட்டேன். இன்றிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளையா, ஒரு தகப்பனுக்கேற்ற இருதயத்தோடு விழுந்தவனை தூக்கிவிடக்கூடிய செயலை தான் நான் செய்வேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வம்சமும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையுள்ள உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிரும். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நாங்களும் எல்லா விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொண்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிறவர்களும் இந்த செய்திக்கு கீழ்ப்படுகிறவர்களும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அது அன்பின் கரத்தில் தருகிறேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அது பிள்ளைகளோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.